குஜராத்தில் இருக்க பாகிஸ்தான் பார்டர் ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து லைஃப்ல இந்த மாதிரிலாம் அட்வென்ச்சர் கேம்பிங்லாம் இருக்குமா? ரான் ஆஃப் கட்சில் ரைடர் மேனியா நடந்துட்டு இருக்கு. பாப் எம்சிக்கு தான் அவ்வளோ ரைடர்ஸாக வராங்க. அண்ணையாவை தூக்கியாச்சு. லெஃப்டில் வரானா? ஓ, அவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கா? எந்த ரோடு நல்லா இருக்கோ அந்த ரோட்டில் இறங்குறேன்ட்டு. சார் தான். ஓ, எப்படி எஸ்டியா கொக்காவா? ஏலே 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 எங்கல போற? என்ஜாய் பண்ணி ஓட்டுறானு பாருங்க. லடாக்கா இது? அண்ணையா அமுங்கல மேல இருந்து இறங்க போறாப்ல அண்ணன். ஃபர்ஸ்ட் அண்ணன் இறங்க போறாரு, அப்புறம் பார்த்துட்டு நான் இறங்க போறேன். உம்லிங்கா ரூட்டு தாங்க, அச்ச அசல் உம்லிங்கா ரூட்டு தான். கொர்லாவோட சஸ்பென்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்க யாரும் கொர்லா வாங்கினா வாங்குங்க. காஞ்சி போன லேக்கில் என்னையா பண்றிய? Hey guys, welcome back to our channel Kayal 92 Rider. Kayal 92 Rider. எனர்ஜி பயங்கரமாக போச்சுங்க. ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கும், குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச். நேற்று சாயந்தரம் இங்கே வந்தோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து குஜராத்தில் தான் இருக்கோம். பேக்கிங்லாம் முடிஞ்சது, அப்படியே கிளம்ப வேண்டியதாக. எங்கே கிளம்புறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்குது, குஜராத்தில். நேற்று நாங்கள் முந்தானத்து நைட்டு குஜராத்துக்கு என்ட்ரி ஆனோம். அகமதாபாத்லேருந்து ரான் ஆஃப் கட்சிக்கு வந்தோம். ரான் ஆஃப் கட்சியில் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் போக போகிறோம். செம்ம சூப்பரான பிளேஸு, நல்ல ஸ்டே. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு சூப்பரான ஒயிட் டெசர்ட்டில் நாங்கள் கிளம்புறோம். இந்த ஸ்டே வந்து சூப்பராக இருக்குங்க. உண்மையில் நீங்கள் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்குங்க. அப்படியே சரௌண்டு பார்த்திங்கன்னா இந்த ஊரோட எண்டில் இருந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன குடும்பம் தான் இதை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த ரெசார்ட்டை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. உள்ள சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா, அதாவது அந்தரில் போனீங்கன்னா நிறைய ரேட் இருக்குது. ஒருவேளை இது வந்து ஒரு கைடன்ஸ் தான். இவங்க எந்த ஒரு ப்ரொமோஷன் நமக்கு பண்ணலை, நமக்கு அது தேவையும் கிடையாது. இவங்க ஃபேமிலியாக பண்ணிகிட்ருக்கனால அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம இதை வந்து காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம கரும்புலி வந்து சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பெஸ்ட்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. கொஞ்சம் பவர் மட்டும் கம்மியாக இருக்குது, மற்றபடி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்புவோமா? ரான் ஆஃப் கட்ச் தாண்டி குச்சி போய் அப்புறம் மவுண்ட் அபு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு போகிறேங்க. ரான் ஆஃப் கட்சி ஃபெஸ்டிவல், ரான் ஆஃப் ஃபெஸ்டிவல்னு சொன்னீங்க. அதில் என்ன நடந்துச்சு, அங்கே போய் நீ என்னென்ன பண்ணுன அப்படிங்கிறத எனக்கு காட்டுனியா? எங்களுக்கெல்லாம் அது நாங்கள் பார்த்துருந்தா நாங்கள் வராமையே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுப்போமே அப்படின்னு நம்ம கேஆர்எஃப்ல ஒருத்தர் கேள்வி எழுப்பினாரு. கடமையை செய்ய மறந்துட்டியடா காயலு அப்படின்னு என்னைய நானே நொந்துக்கிட்டு ரான் உற்சவ் ஃபெஸ்டிவல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன். நேற்று ஈவினிங்கு சன்செட் டைமுக்கு முன்னாடியே வந்துட்டோம். நாங்கள் ஒயிட் டெசர்ட் இருக்கிற இடத்துக்கு சன்செட்டை பார்க்குறதுக்கு செம்ம ஹாப்பியாக 3 பைக்கில் போனோம். என் கரும்புலி மட்டும் எடுத்துகிட்டு வரல. நான் செந்தில் அண்ணங்கிட்ட பில்லியனா உட்காந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக அதனுடைய சன்செட்டு வைபை என்ஜாய் பண்ணுங்க. பைக் ஓட்டி இருந்தபோது கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டேன். பில்லியனாக இருந்த உடனே பயங்கர ஹாப்பியோட கூட வர்ற ரைடர்ஸ் எல்லாம் ஒரு வழி ஆக்கிவிட்டேன் பார்த்துடுங்க. அந்த பக்கத்தில் போய் நிற்கும் போது அந்த சன்செட் ஆச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆச்சு.
பாகிஸ்தான் பார்டரில் இருந்து, குஜராத்தில் இருக்க பாகிஸ்தான் பார்டரு ரேன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்கள் ஈவினிங் சன்செட் பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் இதுக்காக ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு அழகான சன்செட்டை பார்க்குறதுக்கு ஒயிட் டெசர்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். ஒயிட் டெசர்ட் நான் நிற்கிற இடம் சால்ட் வாட்டர் லேக்கு. இந்த டைம் வந்து காஞ்சி கிடக்கு. ஒயிட் டெசர்ட்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான், குஜராத்தில். ஸோ அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ரேன் ஆஃப் கட்ச் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல நாங்கள் பைக்கர்ஸாக வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து 4 பைக்கர்ஸ். பாய் ஹாய், வேறு லெவல் ஃபன்னாக இருக்குங்க. இந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு தாங்க இங்கே வர்ற இப்போ ட்ராவலர்ஸ் எல்லாருமே அதிகமாக வர்றாங்க. ஸோ இந்த சன்செட்டில் நாங்கள் அழகாக பைக் ஓட்டி விளையாடிக்கிட்டு இருக்கோம். செந்தில் என்ன அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. போகுது பாருங்க பறந்து. அந்த சன்செட் மயக்கத்தில் கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்திருந்த ஒட்டகம் கூட அது வீட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் அதுக்கப்புறம் ரேன் ஆஃப் கட்ச் உற்சவம் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அடடா அற்புதங்க. ஒவ்வொரு ராஜஸ்தானி கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதில் கூடவே சேர்ந்து நிறைய பெண்களும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் ராஜஸ்தானி கலையை ரசிக்கிறதா இல்லை பெண்களுடைய நடனத்தை ரசிக்கிறதான்னு ஒரு குழப்பமாகி போய் ரெண்டையுமே சேர்த்து ரசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அப்புறமா கடைகள் இருக்கிற இடத்துக்கு இது மாதிரி போனோம். நாங்கள் வந்து இப்போது ரேன் ஆஃப் கட்சிக்கு வந்திருக்கோம். ஃபெஸ்டிவல் ரேன் ஆஃப் கட்சி ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். ரைடர் மினியாவுக்கு வந்த மாதிரி நம்ம ரைடர்ஸ் இப்போ இது இருக்குங்க, அவ்வளோ இருக்குது. ரைடர் வண்டிஸ் எல்லாம் பைக்கு. இது வந்து ஒரு இடம் தான், ஏகப்பட்ட இடத்துல ரைடர் பைக்ஸ் இருக்கு. அப்படியே ஹாப்பியாக இருக்குங்க நம்ம ரைடர் மினியாவுக்கு வந்த மாதிரி. என்னடா இது குத்தால அருவி மாதிரி குட்டி டம்ளரில் குபு குபு குபுன்னு கொட்டுது அப்படின்னா இது ஒன்றும் இல்லைங்க, தந்தூரி சாயா. நம்ம ஊரில் தந்தூரி டீ சாப்பிட்ருப்போம். அது ஆர்ஜினான அந்த ராஜஸ்தானி பக்கத்தில் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி ஒரு தந்தூரி சாய் ஆர்டர் பண்ணி குடிச்சு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு குடிக்க தண்ணியெல்லாம் வாங்கிட்டு நைட்டு கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு தான் ரூமுக்கு வந்தோம். குளிர் ஆட்டி எடுத்துருச்சு நம்மளை. நைட்டு தூங்க போகிறது எப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் தூங்கணும். செம்ம குளிருங்க. எங்களோட ஸ்டே நைட்டு பார்க்குறதுக்கு கூட அவ்வளோ அழகாக அற்புதமாக இருந்துச்சு. நம்ம பைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஹட்டுக்கு முன்னாடி ஜபர்தஸ்தாக நிற்க வைக்கிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்க, ஹட்டு நிறைய இருக்குது. இப்படிலாம் ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்கள். அதனால் ரேன் ஆஃப் கட்சி என்னுடைய பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் வந்து கிளம்புறேன் ராஜஸ்தானை நோக்கி. நம்ம ரைடர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது பாருங்க ரோடு. ஐயோ, இது என்ன ஆட்டம் பயங்கரமாக இருக்குது. கரும்புலி பாடுபடுத்துகிற போக இந்தியாவில் எல்லா முக்கும் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரும்புலி தான். ஆமாம், கரும்புலி போகாத முக்கே கிடையாது. முக்கியாவது போய் சேர்ந்துருவான் இந்த முக்கி பையன். கரும்புலி தாங்க வேற லெவலு. என்னை அந்த பக்கம் இப்போ பூட்டான், நேபாள், மியான்மர் பார்டருக்கும் கூட்டு போயிட்டான். சைனா பார்டருக்கும் கூட்டு போயிட்டான். பாகிஸ்தான் பார்டரில் 3 பார்டரும் கூட்டு போயிட்டான். ஆமாம், காஷ்மீர் பார்டரு, லடாக் பார்டரு, இந்த பாருங்க குஜராத் பார்டரு. இதுக்கப்புறம் எங்கிட்டு இப்போ துபாய் தான் போகணும். ஆமாம், சரியான கரும்புலி. இப்போ டைம் டு அப்டேட்டடுன்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணியாச்சு. என்ன பண்ணலான்னு மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே சொல்லுங்கள், சரியா? காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து எவ்வளோ நேரம், 8.25 மணி நேரம் தான் காட்டுதாச்சு. இதெல்லாம் ஒரு அசால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு போய் சேர போகிறோம். அதான் நினைக்க போகுது. 8.25 மணி காட்டுது இப்போவே. அந்த ஊர் எதனோது மவுண்ட் ஆப்பு. நாங்கள் இப்போ போய் சேர போகிறோன்னு தெரிலங்க. ஓகே, சூப்பராக போய்ட்டுருக்கோம். குளிர் கொஞ்சம், அதாவது நாங்கள் பேக்கிங்கில் பண்ணதுனால வெயிலில் ஒரு மாதிரி நசன்னு ஆகிப்போச்சு. அதனால் இப்போ குளிர் பட்டா இதமாக இருக்குது. இந்த பாருங்க, ரேன் ஆஃப் கட்சிக்கு அப்படி இதனை வண்டி குதிரைனே வருது. ஒட்டக வண்டி, பாய் வண்டி. உன்னைய ராஜஸ்தானில் மீட் பண்ணுறோம் நாங்கள். காமெடி என்னன்னா, நான் வாட்டர் பிளேட்டரை ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. அதை ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். அவங்கெல்லாம் அங்கே நிற்க வச்சுட்டு
ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். சோலி முடிஞ்சது போக. வாட்டர் பிளேட் இல்லைன்னா நான் உயிர் வாழவே முடியாது, ரைடுக்கே பண்ண முடியாது. அதுக்கு பழகிட்டேன். நல்லா தண்ணி தாக எடுக்கும் போதெல்லாம் குடிச்சு பழகிட்டேன். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சல்லுன்னு அவங்க நிற்க வச்சுட்டு ஒரு ரவுண்டு ரிட்டர்ன் போய் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கேன். அதுக்குள்ளே 4-5 கிலோமீட்டர் ஓடிட்டோம். ஓகே கேம்ப் அது இதெல்லாம் தாண்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா காலாதுங்கர் தோலா வீரா காவடா அப்படிங்கிற இடத்துக்குலாம் போகிறோம். ஆனால் அங்கெல்லாம் போகல. காலாதுங்கர் போகிற இடத்துல தான் இருக்கா, அங்கேருந்தும் போகமா இருக்கோம் ஒரு வேலை. ஸோ இப்படி போகுது. நாங்கள் போது மவுண்ட் ஆப்பு மட்டும் ரூட்டு போடல. மவுண்ட் ஆப்பு ராஜஸ்தானுக்கு எதுக்கு இங்கே ரூட்டு போட போகிறாங்க? செம்மையாக இருக்குங்க. டெசர்ட்டில் வந்து டென்ட்டு ஸ்டே அது இதுன்னு போட்டு வேறு லெவல் பண்ணுறாங்க. லைஃப்பில் இந்த மாதிரிலாம் வந்து அட்வென்ச்சர் கேம்பிங்லாம் இருக்குமா? நம்ம வெறும் கோவா, மணாலி, மூணாறு இதே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா தாங்க இது இருக்குது வித்தியாசங்கள். என் செயின் டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஆடுது. நாங்கள் இப்போ ஒரு 115 கிலோமீட்டர் ஒரு டெஸ்டினேஷன் போட்டிருக்கோங்க. போகிற வழியில் அல்டிமேட்டான ஒரு வழி, அதை மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது வரைக்கும் யாரும் அது காட்டினதில்லை. எப்படி போக முடியும்னு தெரியல. இப்படி ரோட்டில் இறங்கி உள்ளே போகணும் போல இருக்குது கொஞ்சம் தூரம். அது நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்க போகுது. ஆஹா ஓஹோ ஏ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரைடர் மீடியா நடக்குதுங்க. வெல்கம் டு டச். இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்மளும் ரைடர் மீடியா வந்த மாதிரி ஆகிடுமே. வேறுங்க பைக்கர்ஸ்லாம் வேறு லெவல் பண்ணுறாங்க. அடடா, இது தெரியாமல் போச்சே. இந்த பிஓபி பாபர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது ரைடர் மீடியா இங்கே தாங்க நடக்குது. பாப் எம்சி மோட்டார் சைக்கிள் இது பாருங்க, ரைடர் மீடியா நடந்துகிட்ருக்கு பாருங்க. ஒரே ஒரு சும்மா ஷார்ட் மட்டும் ஃபோனில் எடுத்துடுறேன். கட்சியில் ரைடர் மேனியா நடந்துட்டு இருக்கு. வேற லெவல்ல இருக்குது. பாப் எம்சி அப்படி அவங்களோட ரைடர் மேனியா ஒரு 300-400 ரைடர்ஸ் தான் அலௌடு. அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க நடத்துவாங்க. இது எனக்கு கோர்தான்னு சொல்லி எனக்கு ரேனாப் கட்சின்னு சொன்னாங்க. வேற ஏதோ அங்கே நடக்க நினச்சிருந்தேன். நம்ம கோர்தாவிலே நடந்துட்டு இருக்கு. பெரிய விஷயம். அதை பார்த்துட்டு இருக்க ரைடர் மேனியாக்கும் வந்தாச்சு. ஏ ஃபுல்லாக உப்பு லாரி ஏத்தாலையும் பின்னாடியும் வந்துக்கிட்டு இருக்குங்க. வேறு வழியில் நாங்கள் ரோட்டை விட்டு கீழே இறக்கி தான் ஓட்ட வேண்டியிருக்கு. மட்டும்தான் எஸ்டி இருக்காவில் என்ன பாடுபடுத்தினாலும் கதற கற்பழிச்சாலும் தாங்குமே நம்மால். வேறு ஃபுல்லாக உப்பு லாரி தான். வேறு மண்ணு கண்ணுலாம் ஏற்றுற மாதிரி தெரில, உப்பு தான் ஏற்றுறாங்க. ஆமாம், உப்பு நாட்டு தான் ஒரு துரு பிடிச்சி போய் நிற்கும். ஓடு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. உண்மையிலே இப்போ தான் ரைடை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ தூரம்னாலும் இப்படியே போனால் கூட அப்படியே என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். பகல் நேரத்தை மட்டும் கடவுள் ஒரு 24 மணி நேரமாக நீட்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட் ஆன ஒன்று தான் இந்த ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு பயமாகவும் இருக்குது, சேஃப்டியும் இல்லை. நீளமாக போயிட்டுருக்கு சூப்பராக. இந்த ரோட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பிடி அவங்க வந்து ட்ரோன் ஷாட்லாம் விட்டுருப்பாங்க இந்த பக்கம் ஓட விட்டு. நம்ம அதே ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். விக்னேஷ் பிடி ப்ளஸ் நம்மளுடைய நண்பர்கள் சிவா, அதுக்கப்புறம் சுரேஷ், அப்புறம் இன்னொரு விக்னேஷ், இவங்க எல்லாரும் இந்த ரூட்டில் தான் போயிருப்பாங்க. guys, ஃபுல்லா வனாந்தரம் தான். கட்சி வளைகுடா. பாப் எம்சிக்கு தான் அவ்வளோ ரைடர்ஸும் வராங்க. நம்ம ரைடர் மேனியாவில் இப்போ இது லடாக்ல பார்த்த அதே ஃபீலுன்னு
பார்த்து இதில் வேண்டாம் 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 இறக்க வேண்டாம். லெஃப்ட்டு அவன் இறக்கிட்டான்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், வலிக்கிறோம். ஏத்தாப்புல எப்போ வருது வண்டின்னு தெரியாதுல்ல. ரைட்டு கூட நம்மளை பார்த்து அவங்க இறக்க மாட்டாங்க. ஏத்தால வண்டி வருது. இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குங்க. தூசியை தட்டிட்டு போறானுங்க, உப்பையும் சேர்த்து மூஞ்சி மேலே உப்பு போடுறான். வண்டி வருது வண்டி வருது. ஆமாம், அவன் ஃபுல்லாக இறக்கிட்டான் கீழே. ஓ, அதுக்கேற்ற மாதிரி தான் ரோடு போட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு. சில இடம் மட்டும்தான் இதாகுது. கொல்லமா வேணாமான்னு டைலாம் நம்மளை பார்த்தா இறக்குவான்னு நினைக்கேன். ஹார்ன் அடிச்சு பார்க்கட்டா? லெஃப்டே போவோம். இது ரைட்டு கொஞ்சம் இப்போ சேஃப்டி இல்லாமல் தரு. இறங்கிட்டீங்களா? ஓகே ஓகே, நான் இறங்குறேன். இறங்கிட்டேன். அண்ணையாவை தூக்கியாச்சு. அடுத்து ஏறிடுறேன். எதுக்கு போட்டு அவன் லெஃப்டில் இறங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏத்தால வண்டி வருது, ஒரே லாரி வருது. வெயிட் பண்ணுங்க, அந்த லாரி எப்படி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. லெஃப்டில் வரானா? இல்லை பார்க்குறேன், லெஃப்டில் இறங்கி வரான். ஓ, அவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கா? எந்த ரோடு நல்லா இருக்கோ அந்த ரோட்டில் இறங்குறேன்ட்டு. சார் தான், அப்போ இது நல்லா இருக்கு ரோட்டு. வாங்க, வண்டி குதிக்குதா? வண்டி குதிச்சா என்னங்க? ஓ, எப்படி எப்படி பறந்துச்சு வண்டி? எப்படி? வேற லெவலு. எஸ்டியா கொக்காவா? எப்படி ஒரு 4 அடி பறந்துருக்கும்ல பேக்கு. நான் எப்படி முன்னாடி குனிஞ்சு பேலன்ஸை முன்னாடி எடுத்துட்டேன். இன்ஸ்டா இன்னும் பண்ணலையா? என்ன தல, ஒரு செம ஷாட் கிடைக்காம போச்சு எனக்கு. காய்ஸ், ஒரு பள்ளம் வந்துச்சு, ஃப்ரண்ட் போயிட்டு வந்துருச்சு, பேக் நான் ஃப்ரீயா விட்டுருந்தேன்ல, பறந்து போய் வருது கீழே. அது லாரிக்காரர்களுக்கு 10 லாரி 12 வீலா இருக்கா, சரியா இருக்கும். நமக்கு சரியா இல்லை. எது அத கேள்வி சொல்லுங்க. இப்போ பாருங்க, அவரு கொரில்லா வண்டியும் நம்ம வண்டியை விட பயங்கரமா பறக்குதாங்க. சஸ்பென்ஷன் சரியில்லைன்னு எவனா சொன்னவனை கூப்பிட்டு வாங்கன்றாப்ல. செம்மையா இருக்குன்றாப்ல வண்டி. கொரில்லா வாங்கணும்னாச்சுன்னா இந்த வண்டி கொரில்லா நாங்க எப்படி ஓட்டுறோன்னு பாத்துருங்க. இந்த அவன் ஒருத்தர் மண்ணில் இருக்கிறான் பாருங்க, கீழே இறக்கி வருது பாருங்க, புழுதி பறக்க வரான். 367 மண்டில என் பின்னாடி கொஞ்சம் தள்ளி வாங்க. நான் திடீர்னு பிரேக் வச்சுன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் பாருங்க, ஏலே 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 எங்க போற? என்ஜாய் பண்ணி ஓட்டுறானு பாருங்க. லடாக்கா இது? லைட்டை போட்டு வர வச்சுருக்க அவனை. லடாக்கா இல்லடா, என்னங்க அது? குஜராத்தா? லே மாதிரிதான் இருக்குது. பா, இப்படி என்ஜாய்மெண்ட் இருக்காதுங்க எங்களுக்கு. ஐயோ ஐயோ, வண்டி மட்டும் சரியில்லாம போயிடக்கூடாது. அண்ணா நான் இறங்கிறேண்ணா, நீ இறங்கி போன. லக்கா மாட்டிக்கிச்சு இந்த ரோடு. சூப்பர் ரோடுங்க, வேற லெவல் என்ஜாய். பாகிஸ்தான் பார்டர் ஒட்டி போய்கிட்டு இருக்கோம் நாங்க. அதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் பாகிஸ்தான் பார்டர் அப்படியே போகுதான். 50 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, தெரில எனக்கு. மேப்பில் பார்த்தா பக்கத்தில் மாதிரி தான் தெரியுது. குதிச்சாச்சு. பள்ளம் மட்டும் வரக்கூடாது சாமியோ. பறக்குது. இந்த பள்ளம் ஏறிடுங்க. இதுலலாம் நமக்கு அப்படியே இமாலயன் தான். அதுவும் லக்கேஜ் இல்லாமல் வந்தோன்னு இப்ப கீழே இறக்கலாம். இதுல டெசர்ட்ல இறக்கி போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, வேற லெவல்ல இருக்குங்க. நான் அந்த ரூட்ல போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குண்ணே. போமா? என்ன போகணும். ஆமா, இதுக்கு மேல எங்க கிடைக்கும் நமக்கு? என்ன எங்க எல்லாமே செவர் கட்டி விட்டுருக்கானுங்க, அதான் இறக்க முடியாத இடமா இருக்கு. எங்கேயோ இறக்கணும் போல இருக்கு. ஆமா, செவர் கட்டி இறக்குறாங்க, இறக்க முடியல. ஆமா ஆமா ஆமா, வண்டியில லக்கேஜ் இல்லைனாலும் என் வண்டியில இருந்து குதிச்சிடும் இது.
லெஃப்ட் இறங்கிடுமா? ராவா பாருங்க, ராவா அடுத்த ஒருத்த வண்டி வரான்னு நினைக்கேன். அவதான் புழுதி பறந்துகிட்டு இருக்கு அந்த மண்ணுல. ஏத்திட்டீங்களா? ரைட், ஓகே. இப்ப ஏதாவது இறங்குறக்கு இடம் இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருங்க. இறங்கி நம்ம அங்க போவோம். அங்க தானாவே புழுதி பறக்குது பாருங்க. புழுதி பறக்க ஊரு இடமே இல்ல இறங்குறதுக்கு. ஐயோ, இறங்க கூடாதுன்னா இப்படி ஓட்டாங்களா? நம்ம தனுஷ்கோடி ரோடு மாதிரியே இருக்குது. ஸ்ட்ரீட்டா போயிட்டு இருக்குங்க. ரெண்டு பக்கம் இது ஆக்சுவலி தண்ணி தேங்கி தான் நிக்குமா. இப்ப காஞ்சி கிடக்குது. இந்த ஒரு பைக் போயிருக்கு பாருங்க. பார்த்து வாங்க. கட் பண்ணுங்க, திருப்பிடுங்க. பேலன்ஸ் கட். ஓ அப்படியா? வண்டி இறங்கி பார்த்து. ஐயோ, எனக்கு வண்டி நிற்காது போல இருக்க. நிற்கும். அண்ணையா, வேற லெவலில் ரோடுங்க. அண்ணா இறங்கலாம். ஆமாம், அமுங்கல அந்த லாரி வருது பாருங்க. பொம்மா மேலேருந்து இறங்க போகிறாப்புல அண்ணன். ஃபஸ்ட் அண்ணன் இருக்க போகிறாரு. அப்புறம் பார்த்துட்டு நான் இறங்க போகிறேன். இல்லை, இங்கே இறங்கணுன்னா இது இல்லைன்னா அடுத்தது இறங்கினா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதில் ஒரு மேடு இருக்குது. கம்பி வந்து நம்மளை இழுக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் 360 வச்சுக்கிட்டா 360 வச்சுக்கிறேன். உம்லிங்களா ரூட்டு தாங்க. அசல் உம்லிங்கா ரூட்டு தான். உம்லிங்களாவில் பண்ணில் தூசியில் போயிட்டு வந்தது நம்ம இப்போ விற்க போகுது. அண்ணன் சைடில் வாங்க, அப்படி சைடில் வாங்க. வேற லெவலுங்க. ஐயோ, தூசி கிளப்பிட்டு சம்முன்னு போகிறான் அண்ணன். வேறுங்க கொரில்லாவோட சஸ்பென்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் யாரும் கொரில்லா வாங்கினா வாங்குங்க. நாங்கள் எங்கே டெஸ்ட் பண்ணுறோம்? குஜராத்தில் இருக்க கட்சியில். அப்படியே தூசிக்கு உள்ளே போங்கண்ணே, மண்ணுக்குள்ளே போங்க. வலிக்கி விட்டுருப்போம். ஏறுங்க, ஏத்தாளல். ஆமாம். இல்லை, அப்படி சுற்றி இப்படி தான் வருது. இப்படி தான் வருது. அந்த லாரிக்காக இப்படி வருது. மேலே போகிறதுக்கா? போய் இதில் மேலே ஏறுது பாருங்க. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இல்லைன்னா பார்த்துக்கலாம். இருக்கும் கண்டிப்பாக. இல்லைன்னா என்ன வருவானுங்களா? ஓ, காஞ்சி போன லேக்கில் என்னையா பண்ணுறிய? அல்டிமேட்டு. புகை தட்டுதா? என் வண்டி எப்படி போக தெரியும்? ஏத்தால லாரி வந்து தெரியாது போல இருக்க. அங்கே ஒருத்தன் வாரம். என்ன இவன் ஒருத்தன் சின்ன வண்டியா வருது. ஒட்டக வண்டி வருது. ஒட்டக வண்டியா இதில் தான் வருது. போக இங்கே பாருங்க, ஒட்டக வண்டி. ஏன்னா புகத்து விலகினக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்த மாதிரிலாம் இருக்கு. தீரன் சின்ன அதிகாரம் 1. ஏய், தீரன் அதிகாரம். ஒரு வீடியோ எடுக்குதுட்டா. இதில் ட்ரோன் எடுப்போமானே. ஃபாலோ ஷாட்டு கொஞ்சம் இருங்க. இதை விட்டுட்டு என்னண்ணே இல்லை, எப்படி புகை வண்டிக்கு புகை கிளப்பணும், அதான் வேணும். ஆமாம், உம்லிங்களாவில் நீங்கள் வண்டி ஓட்டலைல்ல, கார் தானே ஓட்டிட்டு வந்தியா? அதுக்காக கரெக்டாக இருக்கு. இருங்க, அப்படியே நான் உங்களுக்கு ஃபோனில் எடுக்கிறேன். கொஞ்சம் வேகமாக போயிடாதீங்க. இருங்கண்ணே, வாங்கினேன். அந்த அங்கிட்டு தான் இருக்கேன். போகும்பா.
லடாக்ல போடுறதெல்லாம் இங்கே போடுறோம் நம்ம ராணாப் கட்சியில். கருப்புலி அல்டிமேட் பண்ணிட்டு இருக்காப்புல. நாங்கள் எங்கே நிற்கிறோம் பாருங்க, கட்சி வளைகுடாவில் இருக்க ராணாப் கட்சியில் பாலைவனத்தில் நிற்கிறோம். ரோடு போட்டு வச்சுருக்காங்க, ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுறோம். அந்த போது மெயினில் ரோடு. நம்ம தான் பட்டான் இவன் அதுக்கு மேலே. நான் தான் அந்த எடுக்கிறேன். நம்ம திருப்பி என்ன யூட்டர்ன் அடிங்க, என்ன இப்படி போய் ட்ரோன் ஷாட் எடுப்போம். 30. அது அப்படியே சைடில் போய் கூட நம்மளை பிடிக்கும். தூசினே கொஞ்சம் லெஃப்ட் வாங்கினே, ரைட் வாங்கினே. ரைட்டா, நீங்கள் ஒரு பக்கம் போங்க, நான் ஒரு பக்கம் அவர் பக்கம் இருப்பார். ரைட்டு. அம்மா உங்களுக்கு சூப்பராக அடிக்குது. யார லெவலு. இப்போ ட்ரோனில் பார்த்துட்ருக்கீங்க, எங்கள் வியூவிலையும் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்க கைஸ், ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. போங்க, நாங்கள் என்ஜாய் பண்ணுறது நீங்கள் வாங்காண்டமா. கேஆர்எஃப் குரூப்ஸு, கேஆர்எஃப்னா எதுக்கு சேர்ந்துருக்கீங்க? 55,000 பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஷார்ட் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு தானே ஓடி வார வெளியெல்லாம். இதெல்லாம் பார்க்காண்டாமா நீங்கள். அல்டிமேட்டுங்க. பணாந்தர பாலை வண்ணத்தில் அடித்து நொறுக்கிட்டு போகிறோம். போங்க, நடுவில் போங்க. அப்படி #24 பாரத். காரையும் இறக்கி விட்றாங்க பிரிஸ்ஸா. பாருங்க பைக்கர்ஸ் பாருங்க, லைனா எல்லாம் பாப் எம்சிக்கு தான் போகிறாங்க பாருங்க. இங்கே எங்கேயோ சுற்றிட்டு போகிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த எங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலைங்க. எப்பவுமே விளையாட்டா இருக்காதுல்ல, அதுலயும் ஒரு சேட்டை வரும் இல்லையா. நம்ம சேட்டை பண்ண விளையாட்டு வினையாகும்ல. அதே மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் தூரம் ஜாலியாக ட்ரோன் ஷாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு பெரிய பம்ப் இருந்திருக்கு. நல்ல லாரிக்காரங்க போட்டு விட்ட பாதையை தாண்டி நாங்கிட்டு ஒரு பாதையில் போனோம் பார்த்துடுங்க. அந்த பாதையில் போங்கன்னு வழிகாட்டின எனக்கு தான் ஆப்பு கடைசியில் வந்து சேர்ந்துச்சு. முன்னாடி வந்துட்டு இருக்கேன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, அண்ணன் தான் முன்னாடி போனாப்புல. ஒரு பெரிய பள்ளம் தூக்கி அடிச்சுது பாருங்க. அவரு போயிட்டாரு தூக்கி அடிச்சுட்டு கொரிலாவில். நான் எதுக்கு நிற்கிறேன்னு தெரியாமல் ஜாக் ப்ரோ அவர் வண்டியை கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இறக்கி ஏற்றி கொண்டு போயிட்டே இருந்துட்டாரு. ஆக்சிலேட்டர் கொடுத்து கியரை டவுன் பண்ணி இழுத்து பார்த்தேன், வண்டி வெளியே வரவே இல்லை. நான் மாட்டிட்டு இருக்கிறது 2 பேருக்குமே தெரியாமல் வந்திருக்கு, அது எனக்கு தெரியல. கூப்பிட்றேன் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ட்ரோன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் போயிடுச்சு. நான் எங்கே இருக்கேன்னு அவங்க யாரும் பார்க்கவும் இல்லை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கீழே எட்டி பார்த்தா என்னுடைய சென்டர் ஸ்டாண்டு வந்து அந்த பாறையில் இடுக்கில் பிடுங்கி மாட்டிக்கிடுச்சு. மண்ணிலையா கல்லில் மாட்டியிருக்கான்னு எனக்கு தெரியல. வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல நான் ஸ்டக்காகி நின்றுட்டேன். அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க ரொம்ப தூரமாக. ஏப்பா காப்பாத்துங்க, அங்கிட்டு போறிய. ஹெல்ப் 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 பையா, ஒருத்தர் நிற்க மாட்டீங்க. தனியாக இருக்கட்டா டேய். இந்த ஒரு வண்டியும் போயிடுச்சு. ஃபோனு பண்ணுறது கூட அவங்களுக்கு இங்கே டவர் கிடையாது. இப்போ அவங்களா நான் வரலன்னு சொல்லி பார்த்து திரும்பி வந்தால் தான் உண்டு. இந்தா போயிட்டாகணும். ஐயோ இருக்கடா டேய், இருங்கடா போயிட்டில.